இப்போ நம்ம ராக்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹைட்டு 28 சென்டிமீட்டர், விட்த்து 21 சென்டிமீட்டர். 21 சென்டிமீட்டரை பாதியாக மடித்து சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ லெஃப்ட்லேருந்து கீழே 10.5 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. ரைட்லேருந்து 10.5 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வச்சுட்டு 2 டாட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. ரைட் சைடு பாட்டம்லேருந்து டாப் நோக்கி 5.5 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. ரைட் சைடு பாட்டம்லேருந்து லெஃப்ட் சைடு நோக்கி 5.5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு டாட் வச்சுக்கோங்க. ரைட் சைடு பாட்டம்லேருந்து க்ராஸாக 3.4 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ அந்த 3 டாட்டையும் கர்வாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைட் பண்ணியிருக்க மாதிரியே லெஃப்ட் சைட்லேயும் 5.5 சென்டிமீட்டர் 3.4 சென்டிமீட்டர் 5.5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு கர்வ் லைன் ட்ரைவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாப் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் பார்ட்டில் பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணி சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ டாப்லேருந்து 10 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வச்சுக்கிட்டு அங்கே ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ இந்த டாட்டு சொல்லி அதுக்கு மேலே 1.5 சென்டிமீட்டரில் ஒரு கோடு போட்டுக்கணும். கீழே 1.5 சென்டிமீட்டரில் ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ சென்டர் லைன் ரைட் சைட்லேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வச்சுக்கணும். சென்டர் லைன் கடைசியிலேருந்து கீழே 5 சென்டிமீட்டர் டாட் வச்சுக்கணும். மேலே 5 சென்டிமீட்டர் டாட் வச்சுக்கணும். இப்போ இந்த 3 டாட் கனெக்ட் பண்ணிக்கணும். இதேமாரியே நம்ம ஆப்போசிட் சைடும் பண்ணிக்கலாம். இப்போ இல்லைனா நம்ம மெஷர்மெண்ட் பார்த்தோம். இப்போ நம்ம ராக்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப் சைடு சென்டரில் 2ஆக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு கீழே மார்க் பண்ண கர்வ் லைனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க பீஸை இந்த டாட்டுக்கிட்ட கொண்டு வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி ரைட் சைடும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எட்ஜை அப்படியே கீழே மடக்கிக்கோங்க. மடக்கினதுக்கப்புறம் இந்த கோட்டில் மடக்கிக்கோங்க. இதே மாதிரி இந்த கோட்லேயும் மடக்கிக்கோங்க. மடக்கினதுக்கப்புறம் இந்த 1.5 சென்டிமீட்டர் இருக்குல்ல அங்கே மடக்கிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு மடிச்சுக்கோங்க. இதேமாரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ராக்கெட் ரெடி. வாங்க இப்போ நம்ம இதை கலர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலர் பண்ணி முடிச்சிட்டோம். வாங்க எப்படி பறக்குதுன்னு பார்க்கலாம்.